ஆமா யூத் தான். ஆமா ஆமா. போன அடுத்த படத்துல கேட்கல. அடுத்த படத்துல போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னமா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு கேக்குது. இல்ல நான் அடுத்த படம் பண்ணிட்டேன். அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த டைரக்டர் இது வரைக்கும் கேட்டது இல்ல. ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல அவங்க வந்து இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல அண்ணே. நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசவா? சொல்லுங்க. இல்லண்ணே என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே. ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல. அதுல ஒரு ஆள் நான் தான். இல்ல அத பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லுதான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ. விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. விவசாயம் விவசாயிகள் பரிமுறை நீங்க வந்து இந்த படப்பிடிப்புக்காக வேலூர் ராணிப்பேட்டெல்லாம் போனீங்களா? விவசாய நிலத்தை இல்லை, நான் ஃபர்ஸ்ட் முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான். நம்ம விவசாயம்னு பார்க்கும்போது நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஷ்டியை வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊரில். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் உள்ள அந்த அன்றாய் ஜெட்டி அந்த பாக்ஸர் அதை போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்க அவங்க காலையில் வந்து என்னெல்லாம் நாற்று நடனா அதை நடலாம் நட்டிட்டு 11 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு படம் பார்க்க போகிறது வெளில போகிறது. அந்த காலையில் 4 மணி 5 மணிக்கு வந்து ஒரு 11 மணி வரை வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. இது ரொட்டீனா. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ வந்து நாம விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதெல்லாம் ஒன்று அப்பா மாமா தாத்தா அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் நான் அந்த ஊரில் பார்க்கல ஒரு 20 வயசு பையன் 22 வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்குறான். ஆனால் வேறு வேலைக்கு போகிறானா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கானான்னு தெரியாது. ஆனால் 11 மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டு போகிறான். அது என்ன புதுசாக நான் உங்களையெல்லாம் பார்க்கல உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அந்த பிடித்தலோட உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே பாதிக்கப்பட்டவரை நான் சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட இருந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொன்னது வந்து எனக்கு அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். எனக்கு முத லொக்கேஷன் போகும்போது அவர் தான் வண்டி ஓட்டினார். அவருடைய இதில் இருக்கிற முக்கால்வாசி அவரோட உண்மை சம்பவம் அவர் லைஃப்பில் மாட்டி. ஆனால் இன்னும் அவர் வெளில வரல. இன்னும் அதுக்கான அந்த லோனு போராடிக்கிட்டு காசை கட்டிகிட்டு இருக்காரு. அப்படிங்கையில் அது பாதிக்கப்பட்டவனே சொல்லும்போது நான் அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை சார். நான் என்னுடைய ஊர் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் சார். அங்கே என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அதை கதையாக பண்ணோம். அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அது கதைக்கான ஒரு கான்ஃப்ளிக்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. அதன் அடிப்படையில் தான் கதையாக பண்ணோம். ஸ்டில் போராடிட்டு இருக்காரு. ஆமாம் சார். சார் இப்போது நம்ம மூலப்பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம காப்பி வந்து போட்டு வாங்கலாம் இல்லைங்களா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ அந்த மாதிரி வந்து போலியாக எடுத்து பண்ணது தான் இது. எல்லாமே ஃபோர்ஜரிங்கிறது தான் நம்ம கதையை. எல்லாமே ஃபோர்ஜரி அப்படிங்கிறத நம்ம கதையை சார். எஸ் சார். எஸ் எஸ் சார். சார் ஆக்சுவலாக என்னன்னா
அது எதுவும் பிளான் பண்ணதில்லை சார். நாங்கள் வந்து சார் என்னன்னா இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து திடீர்னு போய் எடுத்தோம். நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. அந்த ஸ்கூல் வந்து ஒரிஜினல் ஸ்கூலு, அது யதார்த்தமாக இருந்தது ஆல்ரெடி. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. அங்கே இருந்த ஸ்டிக்ஸு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒட்டி இருந்தது. உண்மையான ஸ்கூல் அது. ஸோ அங்கே ஷூட் பண்ணோம். அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணோம். நிச்சயமாக எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது சார். சார் சார் நிச்சயமா அது வந்து எங்க ஆர்ட் டைரக்டரோ நாங்களோ பிளான் பண்ணதில்லை. ஒரிஜினல் ஸ்கூல்ல ஒட்டி இருந்தது ஆல்ரெடி. அந்த இடத்த நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். நிச்சயமா நாங்கள் வந்து எந்த இன்டென்ஷனோட அதை நாங்கள் பண்ணல. சார் சார் என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலாக இருக்காங்க. அவங்களோட சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அவங்க கொடுத்த ஐடியா படி தான் ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி பண்ணோம் சார். சார் நாங்கள் அவரோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கதையோட கேரக்டரைசேஷன் அந்த கன்னியப்பன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சில டீட்டெயில் பண்ணும்போது தெரிஞ்சது இதுக்கு வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற ஒரு ஆக்டர் தேவைன்னு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ சார் முதல்ல இருந்தார். ஸோ சாரை முயற்சி பண்ண அன்பழகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். சார் கிடைச்சதுனால நாங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம் சார். ஏன்னா சரியான ஆப்ஷன் அது. எஸ் சார். நாங்கள் வந்து இதோட கதையை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டுக்கு பண்ணுறோம். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். உங்களை நல்லா பாத்துக்கிறேன், சந்தோஷம். இல்லைங்க சார், எனக்கு முழு சுதந்திரம் இல்லை சார். முழு சுதந்திரம் இருந்தது. கதை விஷயத்துல வந்து எனக்கு யாரோட தலையிடும் இல்லை. அது தயாரிப்பாளராகட்டும், நடிகர்களாகட்டும், மற்ற தொழில்நுட்ப கலைஞராகட்டும், யாரோட தலையிடும் இல்லை. நான் நினைச்சது எடுக்க முடிஞ்சது. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். சொல்லுங்க சார். சார் அதான் தாய் பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னா நம்ம காப்பி அப்ளிகேஷன் வாங்குறோம் இல்லைங்களா? அது நம்ம வந்து சார் பதிவாளர் இல்ல சார். இல்ல சார், இவரோட பத்திரம் தொலைஞ்சு போகல. நான் பொதுவா ஜென்ரலா சொல்றேன். பொதுவாவே ஒரு தாய் பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் வாங்கலாம் இல்லைங்களா? இல்ல சார், இவரோட அப்ளிகேஷன் தொலைல. இவரோட பத்திரம் தொலைவே கிடையாது. இவரோட பத்திரம் தொலைல. இவரோட பத்திரத்தை ஃபோர்ஜரியா வேற ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து காப்பி அப்ளிகேஷன் எடுத்து, அதான் சார் காப்பி அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் சார். தாய் பத்திரம் தொலைஞ்சு போனாவோ காணாம போனாவோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து அதோட காப்பி அப்ளிகேஷன் எடுக்க முடியும். இது எல்லாமே ஒரு பெரிய கார்பரேட் அவங்க பண்ண ஊழல் ஸ்கேமு அப்படி பண்ணும்போது அவங்க ஈஸியா எடுத்துக்கலாம். இல்ல சார், நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ ஒரு ஒரிஜினல் இப்போ என்னுடைய வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைனாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்க முடியும். இது ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாரு, பேங்க் மேனேஜர் தான் அந்த ஃப்ராட் எல்லாமே பண்றது. அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்கறது. பேங்க் மேனேஜர் தான், வேற யாரும் சில பேங்க் மேனேஜர் தான் லோன். ரொம்ப அழகா இருக்காங்க. படமும் 1.5 மணி நேரம் தான். இன்னொரு 2 வச்சிருக்காங்க சார். அது என் கதைக்கு தேவைப்படல சார், அதுக்காக தான். ஆமாங்க சார்.
சார் நான் அடுத்த படத்தில் ட்ரை பண்றேன் சார். நீங்க வாங்க. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. ஸோ முன்னாடி பரபரங்கிற மாதிரி நம்ம ஒரு சாங்க போட்டு கொடுங்க. இல்லை இப்போ அயோத்தி வந்து எப்படி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுச்சோ கண்டிப்பா இந்த படமும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம். மக்கள்கிட்ட ஒரு சின்னதா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. எனக்கும் பிடிக்கும். பார்ட் 2ல போட்டுருவோம். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடுவோம். நிச்சயமா 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 நிச்சயமா. தூக்க முடியாது. என்னன்னா ஃபுல்லா டயலாக் போயிட்டு இருக்கு. டயலாக் ஓரியன்டா போயிட்டு இருக்கும்போது அதுக்கு மியூசிக் கொடுத்தோம்னா டயலாக் அடிவாகும். ஸோ அதனால அது மோஸ்ட்லி அதை அண்டர் பிளே தான் பண்ணியிருக்கோம். ஓகே 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 ட்ரை பண்றேன் அடுத்தது. சார் அது என்னன்னா இல்லை அப்படி இல்லை சார். நான் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு, நான் வாலாஜாப்பேட்டில் அந்த மாதிரி ஒரு நிஜமாக ஒரு வக்கீல் இருக்காரு. அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ரெகுலர் லாயருக்குள்ள அடங்க மாட்டார் அவர். அவரை பற்றி சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. அவர் ஒரு வெரைட்டியான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் அது. அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இவரை செலக்ட் பண்ணேன். நன்றி சார் நன்றி. இருக்கு. சார் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்கூல் இருக்கு. அதை நம்ம வெளியே காட்டுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணது. ஒரு சில ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குங்க சார். அதுக்காக தான். இல்லை சார் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை. கவர்மெண்ட் இல்லை சார். எப்படி சார் கிளைமாக்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் தானே சார்? இல்லை அந்த சார் சொன்னாங்க அந்த 3 லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்கின ஸ்கூலு. எஸ் சார். நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல். சார் ஆக்சுவலாக என்னன்னா இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயும் வந்து பணம் டிமாண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து அட்மிஷனுக்காக வந்து கோரிக்கை வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே யார் வேணா படிக்கலான்ற ஒரு வசதி வாய்ப்பு தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து நல்லபடியாக தான் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து வெளியே காட்டணும் சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். அதனால தான் அதையும் சொல்லியிருக்கோம். சார் நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமாக இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவசியன்றது நான் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நினச்சிட்டேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ வலிகள் வேதனைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கமான அந்த முக அசைவில் கண்ணில் சின்ன சின்ன பாடி லாங்குவேஜில் இதெல்லாம் காட்டணும். இதுக்கு வந்து கை தேர்ந்த ஒரு நடிகர் எனக்கு தேவைப்பட்டாங்க. ஆமாம் அது வந்து நிச்சயமாக வந்து இவருடைய கடந்த கால படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இருக்கப்பட்டிலே பார்த்துருப்போம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாதம் கழிச்சு தான் நான் வந்து சாரை புக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்களில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இவர் கிடைச்சா நல்லா இருக்குன்றதுனால தான் நான் முயற்சி பண்ணேன். நல்ல வேலையாக எனக்கு கிடைச்சாரு.